ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் 3 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியும் தீபாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு கார்த்திக்கு நேராக சரவணன் கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி உங்கள் வீட்டுக்கு ரீசெண்டாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு அவங்க கூட தீபா சொன்ன அந்த போலிச்சாமியாரோட வேஷத்தை அப்படியே வரைஞ்சாங்கல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு மாடுலேஷனில் வரைஞ்சி கேட்டிங்கள்ல, அதுக்கான எல்லா ஃபோட்டோஸும் ரெடியாக இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோஸை இப்போ எனக்கு உடனே அனுப்பிவிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஃபோட்டோஸை அனுப்பிவிடுறாங்க. அப்போ கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது வந்துட்டு ரம்யா கூடயே ஒருத்தர் இருப்பார்ல, சேகர், அவருடைய ஃபோட்டோ. அப்போ நம்ம கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ சரவணன் கேட்குறாரு, கார்த்தி ஃபோட்டோவை பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ஃபோட்டோவை பார்த்தேன், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் என் கையில் சிக்கியிருக்கு அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, என்ன ஆதாரம் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஏற்கனவே ஒருத்தனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, யார் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவரோட ஃபோட்டோவை உங்களுக்கு நான் இப்போ அனுப்பிவிடுறேன், அவரோட டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். அதாவது அவர் ரீசெண்டாக எங்கே வேலை பார்த்தாரு, எங்கெல்லாம் போயிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மட்டும் திரட்டினா போதும் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, சரி கார்த்தி, நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த கோவிலில் வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அதே கோவிலில் சேகர் உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இவன் தானே அந்த ஃபோட்டோவில் உள்ளவன், இவன்கிட்ட நம்ம இப்போதைக்கு கேட்குறது ரொம்ப கெட்டது. ஏன்னா இப்போதைக்கு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஒளிஞ்சிருவாங்க. ஸோ இவன்கிட்ட நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு நேராக சேகர்கிட்ட, சேகர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் ஷாக் ஆகி, ஆஹா என்ன இது, இவன் என்னையே கூப்பிட்றானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன அம்மா எதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இல்லை கார்த்திக் சார், நான் கோவிலில் சாமி கும்பிடலான்னு வந்தேன், அப்படியே தேங்காய் உடைச்சேன், 2 தேங்காவை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம், வரீங்களா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி தம்பி, எனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன எப்படி சொல்கிறீங்க, எங்கள் அம்மா உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, சம்பளத்தில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், கூட போட்டு நானே தரேன் வாங்க அப்படின்னு சொல்ல, சேகர் நினைக்கிறாரு, ஆகா சம்பளம் வேறு கூட போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறானே, சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சேகர் நினைக்கிறாரு. அப்போ தீபா வராங்க. தீபா வந்துட்டு நேராக சேகரை பார்த்துட்டு, சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, சேகர் சொல்கிறாரு, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன், இது மாதிரி கார்த்தி தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் ஏன் வேறு வேலையை தேட போகிறீங்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இல்லை தீபா மேடம், இது மாதிரி ரம்யா மேடத்தோட எம்ப்ளாயி தான் நான். இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வீட்லேயும் போய் வேலை பார்க்குறது ரம்யா மேடத்துக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது மாதிரி என் வீட்டில் தானே வேலை பார்த்தேன், இப்போ என்ன திடீர்னு கார்த்தி வீட்டில் போய் வேலை பார்த்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதான் சரி நம்ம அங்கே வேலை பார்க்க வேண்டாம், வேறு இடத்துல வேலை பார்த்துக்கலாம்ட்டு நினச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவ்வளோதானே, நான் தீபா கிட்டே சொல்லி ரம்யா கிட்டே பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சேகர் நினைக்கிறாரு, ஆகா ரம்யா கிட்டே சொன்னால் இன்னுமா நீ இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னை ரம்யா திட்டுவாளே அப்படின்னு சேகர் நினைக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சேகர் கவலைப்படாதீங்க, நான் இப்போ உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணுறேன், அவள் எதுவும் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, வீட்டில் தாண்டி இருக்கேன், ஏன் ஏதாவது வேணுமாப்பா, அன்றைக்கி குல்பி கேட்டேன், இன்றைக்கி நீ என்ன கேட்க போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் ரம்யா, நானும் கார்த்திக் சாரும் கோயிலுக்கு வந்தோம், 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போனோம். அப்போ உன்னோட எம்ப்ளாயி இருக்காருல்ல சேகர், அவரை பார்த்தோம், இது மாதிரி அவர் கோயிலில் உட்காந்துருக்காரு, இனிமேல் வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னு சொல்கிறாரு, கேட்டால் நீ வந்து வேலைக்கு போக வேணான்னு சொன்னேன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்ல இது மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு.
இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, அட பாவி சேகர், எப்போ பார்த்தாலும் இந்த கார்த்தி முன்னாடியே போய் நிற்கிறியேடா அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா அமைதியாக இருக்க, சொல்லு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த சொல்கிறேன் தீபா, ஃபோனை சேகர்கிட்ட கொடு அப்படின்னு. அப்போ ஃபோனை சேகர்கிட்ட தீபா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சேகர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க இனிமேல் கார்த்தி வீட்டில் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு, அதனால தான் நான் வேறு இடத்துல வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு கோயிலில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ தான் வந்துட்டு கார்த்தி தம்பி வந்துட்டு, நான் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன், இந்த வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அம்மா கிட்ட ஆல்ரெடி நான் வேலை கேட்டுட்டேன்னு, அதனால் இந்த வீட்டை விட்டு போனால் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு கார்த்தி தம்பி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கொஞ்ச நாள் மட்டும் வேலையை பாரு, அப்புறம் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல, அந்த சேகரும் சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. தீபா கேட்குறாங்க, ரம்யா என்ன சொன்ன அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவன் வேலை பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டான், எதுக்கு நான் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு தான், எனக்கு தெரிஞ்ச ஆளையெல்லாம் இங்கே வச்சுக்க வேணாம், வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அவனை வேலையை விட்டு போக சொன்னேன். ஆனால் அவன் வந்து இப்படி நான் தான் அவனை வேலைக்கே வர வேணான்னு சொன்ன மாதிரி பேசுகிறான் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல ரம்யா, அவன் இனிமே எங்கள் வீட்டிலே வேலை பார்க்கட்டும், உனக்கு ஏதாவது வேலைன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக இவரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் அந்த சேகர் வந்துட்டு இந்த ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ரம்யா கடுப்பாகிறாங்க. அதே நேரத்தில் ரம்யாவோட அப்பா இங்கேருந்து ரம்யாவை பார்க்க வராரு. அப்போ ரம்யாவோட அப்பா நேராக ரம்யா பக்கத்தில் வந்து உட்காந்து, ரம்யா எப்போதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா தீபாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தானே அவங்க வந்துட்டு ஏன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு. தீபாவோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ போயிட்டு ஏன் கல்யாணத்தை பண்ணி வைங்க, எனக்கு வந்து மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு அவங்கள போயிட்டு டென்ஷன் கொடுக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, ஃபஸ்ட்டு தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, ஏம்மா அப்போ தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு உனக்கு டைம் கிடைக்குமா, அதுக்கப்புறம் தீபாவை கொலை பண்ணிவிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையாமா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்பா நீங்கள் ஏதோ புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா அந்த ரம்யா வச்சுருக்க அந்த டைரியை எடுத்து கொண்டு போய் நம்ம ரம்யாட்ட காமிக்கிறாங்க. ரம்யா அந்த டைரியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரம்யா டக்குன்னு அந்த டைரியை பிடுங்குறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் இந்த டைரியை பிடுங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த டைரியில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, யாருப்பா உங்களை இந்த டைரியை படிக்க சொன்னது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏம்மா இந்த டைரியை படித்தது பிரச்சனையா, இல்லை நீ தீபாவை கொலை பண்ணணுன்னு நினச்சது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீ பேசுகிறியா அப்படின்னு ரம்யாவோட அப்பா தொடர்ச்சியாக ரம்யாட்ட கேள்வி கேட்குறாரு. ரம்யாவுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்பா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்ட்டு பயப்படுறாங்க ரம்யா. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்பா இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாமே உன் டைரியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு அந்த டைரியை போய் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதில் நெருப்பட்டியை போட்டு கொளுத்துறாங்க. இதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு அந்த டைரியை எடுக்க போகிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த டைரி இருக்கிறதுனால தானே நீங்கள் என்னுடைய விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எப்படி தெரியும், நீங்கள் யாருக்கிட்ட சொன்னாலும் அதை நான் பொய்ன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னம்மா இது பெத்த அப்பா கிட்டேயே பொய் சொல்கிறீ அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நீ இந்த அளவுக்கு கொடூரமானவளாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணும்னாலும் போவேணும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த விஷயத்தை கார்த்திகிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் ஷாக் ஆகுறாரு. நம்ம கனவுல நினச்ச மாதிரியே ரம்யா சாகணும்னு சொல்கிறாளே அப்படின்னு.
அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, ஒருவேளை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தா இந்த டைரியை எப்போவோ கார்த்திக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரி என் பொண்ணு உங்கள் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கா, இவ்வளோ சைக்கோவாக இருக்கா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் கார்த்திக்கு கால் பண்ணி கார்த்தி வந்த பிறகு அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எல்லாம் எதுக்காக? உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அதுக்காக தான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால் தாங்கிக்க முடியுமா? இங்கே பாருமா ரம்யா, தயவு செஞ்சு இந்த யோசனையை இதோட விட்டுரு. தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கட்டும். நீ தயவு செஞ்சு அவங்களுடைய லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானப்பா சொல்கிறீங்க இது மாதிரி நானும் கார்த்தியும் தான் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது. இடையில வந்துட்டு தீபா வந்ததோட தீபாவுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் தானே ரொம்ப ஏக்கமாக சொன்னீங்க. கார்த்தி வந்துட்டு உங்கள் மாப்பிள்ளையாக வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் தானப்பா சொன்னீங்க. எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, அதெல்லாம் கார்த்திக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னது. கார்த்திக்கு கல்யாணம் ஆன பிறகு இப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா என்னதான் இருந்தாலும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். கார்த்தி எப்பேற்பட்டவர். ஆனால் அந்த தீபாவுக்கு எதுவுமே தெரியாது. அவள் ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தவள். அவள் போயிட்டு கார்த்தியோட ஜோடியாக எப்படி இருக்க முடியும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு யாரும்மா சொல்லி கொடுத்தது? தீபாவோட குணத்தை பற்றி உனக்கு தெரியுமா? தீபா உனக்காக எவ்வளோ யோசிக்கிறா. நீ என்ன சொன்னாலுமே அவள் நம்புகிறா. இது எல்லாமே தெரிஞ்சும் நீ என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. உங்களுக்கு பொண்ணு நானா இல்லை தீபாவா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தீபாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சதாம்மா இந்த மாதிரி எண்ணத்தை ஒரு கைவிடுன்னு சொன்னேன். ஒருவேளை கார்த்திகே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி கண்டிப்பாக உன்னைய சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா எனக்கு தெரியும், கண்டிப்பாக கார்த்தி என்னையே சும்மா விட மாட்டான். நான் செய்கிற தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினப்பான். ஆனால் அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், கார்த்தி கையால் எனக்கு தாலி வாங்கணும், கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த பட்டிக்காட்டு தீபா கிட்ட நான் தோக்க முடியாது அப்படின்னு அந்த ரம்யா சொல்கிறாங்க. இதை பார்த்ததோட அவர் செம்ம ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, ரம்யா இவ்வளோ பிடிவாதமாக பேசுகிறாளே, இத்தனை நாள் இவளுடைய பிடிவாதத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ அவர் நினைக்கிறாரு, இதை பற்றி நம்ம யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக்கிட்ட சொல்லலான்னு நினச்சிங்க, ஆனால் கார்த்தி ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்களா? உங்கள் பொண்ணை கண்டிப்பாக உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். என்னடா இது, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போகுதே, சுத்தமாக சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, அப்பா முக்கியமான வேலையாக நான் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இவர் நினைக்கிறாரு, என் பொண்ணு இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரம்யா வந்துட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா நேராக வந்துட்டு தீபா வீட்டுக்கு தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் தீபாவும் வந்துட்டு அந்த சேகரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சேகர் வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல தீபா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சேகர்கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சேகர், இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகணும்னு நினைக்காதீங்க. கரெக்டாக இங்கே உள்ள வேலை எல்லாத்தையும் கல்யாணம் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா எங்கள் அம்மா உங்களை ரொம்ப நம்பி இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கார்த்தி, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சேகர் அந்த இடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு வேலை பார்க்குறதுக்காக. கார்த்தி வந்துட்டு நேராக செக்யூரிட்டியை போய் பார்க்குறாரு. அப்போ செக்யூரிட்டி கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு சேகர்னு ஒருத்தன் வந்தான்னு, அவன் கண்டிப்பாக நைட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் என்ன நடந்தாலும் அவன் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் என் கண் பார்வையிலேருந்து யார் போயிருக்கா, கண்டிப்பாக விடமாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி, அவன் இந்த வீட்டை விட்டு போனான்னா உனக்கு இங்கே வேலை கிடைக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் கவலைப்படாதீங்க, அந்த பையன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு செக்யூரிட்டி வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு,
சரி கார்த்திக் சார், இன்னொரு செக்யூரிட்டியும் நல்லது தான். முன்பக்க வாசலுக்கும் பின்பக்க வாசலுக்கும் ஒரு செக்யூரிட்டி போடுறது நல்லது தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதை யாருக்கிட்டேயும் சொல்லாத. எதுக்கு 2 செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டால், கல்யாணத்துக்காக 2 செக்யூரிட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லு அப்படின்னு. இதை கேட்ட செக்யூரிட்டியும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேகர் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ ரம்யா நேராக சேகரை போய் பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை இந்த ஊரை விட்டு தானடா போக சொன்னேன். இன்னும் எத்தனை நாள் இங்கே இருந்துக்கிட்டு என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், நானும் தப்பிச்சு போகிறதுக்கு பல வகையில் முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே கார்த்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்போ போவேன்னா என்னுடைய காரை டிக்கிக்குள்ளே நீ ஒளிஞ்சிக்கோ. நான் போகும்பொழுது கண்டிப்பாக உன்னைய நான் தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகரும் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட ரம்யா வந்துட்டு சேகர்கிட்ட, இங்கே பாரு சேகர், ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் கண்டிப்பாக ஒழுங்காக வேலை பார்க்குறேன். உங்கள் வீட்டு மாதிரி தானே இது, நான் இங்கே கண்டிப்பாக நல்லபடியாக வேலை பார்க்குறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி வந்துட்டு, என்ன ரம்யா மேடம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, இது மாதிரி சேகர்கிட்ட நீ இங்கே வேலை பார்க்குறதுனால உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வந்தால் எல்லாரும் என்ன தான் தப்பாக நினைப்பாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது எப்படி ரம்யா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் மேலே பழி வரும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை சேகர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால தானே அத்தை வந்து இந்த வீட்டில் இவரை வேலைக்கு வச்சுருக்காங்க. ஒரு வேளை இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் ஆன்ட்டி வந்து என்னைய தானே தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது எப்படி ரம்யா, அவர் தப்பு செஞ்சால் அவருடைய தப்பு தானே, அதுக்கு எப்படி நீங்கள் காரணமாகுவீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம்ல கார்த்தி, சரி சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ சேகர் நினைக்கிறாரு, ஆகா இந்த கார்த்தி பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சேகர்கிட்ட, சரி சேகர், நீங்கள் வந்துட்டு இந்த ஹாலில் வந்துட்டு நிறைய சோஃபா செட்லாம் கிடக்கு, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நிறைய கவர்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து போட்டுருங்க அப்படின்னு. இதை கேட்டு சேகர் சொல்கிறாரு, சார் காசு வேணுமே சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சேகர்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து, இங்கே பாரு, இந்த இருக்கு 2 லட்ச ரூபா, இந்த சோஃபாவுக்கான கவர்ஸ் எல்லாமே வாங்கி மிச்சம் போக நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல சேகர் செம்ம ஹாப்பியாகிறாரு. என்னடா இது, வேலையே கொடுக்காம இவர் மிச்ச காசை நீயே எடுத்துக்கன்னு சொல்கிறாரு. பணக்கார வீடுதான், இந்த வீட்டிலையே நம்ம செட்டில் ஆகிடலாம். ஆனால் ரம்யா மேடம் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சேகர் சோகமாக வெளியில் வராரு. அப்போ சேகர் வந்துட்டு நேராக ரம்யாவோட காரை பார்த்துட்டு, இந்த காசை எடுத்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக ரம்யாவோட காரை பக்கத்தில் போகிறாரு. அப்போ அங்கே நிற்கிற செக்யூரிட்டியை அங்கேருந்து வந்துட்டு சேகர்கிட்ட, என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, சேகர் சொல்கிறாரு, இல்லை இது யாரோட காருன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு, இந்த கார் வந்துட்டு ரம்யா மேடத்தோட காரு, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல சேகர் சொல்கிறாரு, ஓ அப்படியா, சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி அங்கேயே நிற்க சேகர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா இங்கேருந்து வந்துட்டு நேராக காருக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி சேகர் இன்னரும் வண்டி டிக்கியில் ஏறி இருப்பான், கொண்டு போய் அவனை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ரம்யா நினச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பிறகு ரம்யா காரை நிப்பாட்டி கார் டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே சேகர் இல்லை. ரம்யா டென்ஷன் ஆகி நேராக சேகருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எங்கே தாயா இருக்க, உன்னை நான் என்ன சொன்னேன், என்னுடைய காரில் ஒளிஞ்சிக்க, உன்னை நான் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், எங்கடா இருக்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு கார்த்தி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கான், வீட்டுக்கு 2 செக்யூரிட்டியை போட்டிருக்கான், இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா, அவன் கண்டிப்பாக என்னைய சிக்க வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, கல்யாணத்துக்காக தான் அந்த 2 செக்யூரிட்டியை போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டியே என்கிட்ட சொன்னான் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, அப்படியா மேடம், அப்புறம் எதுக்கு மேடம் என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கும் பொழுது உன்னால் எப்படி அந்த டிக்கிக்குள்ளே ஒழிய முடியும், எல்லோரும் உன்னை தானே தப்பாக நினைப்பாங்க, அதனால தான். இங்கே பாரு, நான் கண்டிப்பாக மறுபடியும் நாளைக்கு வரேன், நாளைக்கு காலையிலக்குள்ளே நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டாக இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறோம் பாருங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு இது எல்லாத்தையுமே காதில் வாங்குறாரு. கார்த்தி நினைக்கிறாரு, அப்போ இதுக்கு பின்னாடி ரம்யா தான் இருக்காங்க,
நம்மக்கிட்ட தகுந்த ஆதாரம் இல்லை. தகுந்த ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரம்யாவை நம்மளால் கைது செய்ய முடியும். நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சேகர் வந்துட்டு நைட்டு வரட்டும், எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக செக்யூரிட்டி கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், அந்த சேகர் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு தப்பிச்சு போகிறதா ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தான். அவன் இந்த வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு செக்யூரிட்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஒரு துரும்புக்குள்ளே வெளியில் போகாது, நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரி கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இங்கேருந்து போகிறாரு. கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி, அந்த ஆள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு. அப்போ சேகர் கேட்குறாரு, என்ன கார்த்தி, தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவனை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவன் இப்போ எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு தெரியல, ஒரு வேலைக்கார மாதிரி வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாதபடி நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன். அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நமக்கு என்னென்னா அந்த சேகர் பின்னாடி யார் இருக்கான்னு தான் ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, அந்த போலிச்சாமியார் விஷயம் நடந்துச்சுல்ல, ஆரம்பத்துலேருந்து உள்ள விஷயத்த சொல்லு, நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா வந்துட்டு ஏதோ ஒரு சாமியாரை பார்க்கணும் அப்படின்னு ரம்யா கிட்டே சொல்லியிருக்காங்க. ரம்யாவும் உடனே நான் அந்த சாமியாரை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட ரம்யா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க தீபாவை. அங்கே போனதோட அந்த சாமியார் வந்துட்டு தீபாவை ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் நம்பி அந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நேராக வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரம்யாவை செய்ய சொல்லியிருக்காங்க. ரம்யா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த பரிகாரத்தை செய்ய வேணான்னு நான் தான் சொன்னேன்னு சொன்னாங்க. ஆனால் தீபா இருக்கிற இடத்த ரம்யா என்கிட்ட சொல்லலை. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, அந்த இடத்த வாடகைக்கு கொடுத்தவனை பற்றி விசாரித்து பார்த்தியா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவன்கிட்ட விசாரித்தேன். ஃபஸ்ட்டு ஃபோனில் ரம்யான்னு சொன்னான், நேரில் போய் விசாரித்தா ரம்யா நம்பீசன்னு சொன்னான், அதுக்கப்புறம் போய் விசாரித்தா அப்படின்னா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். ஸோ இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, நீ போய் விசாரிக்கிறது வேற, நான் போய் விசாரிக்கிறது வேற, அதனால் நீ அட்ரஸை மட்டும் கொடு, நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெங்கையோட அட்ரஸை வாங்கிக்கிறாரு. வெங்கையா வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கார். சரவணன் வந்துட்டு நேராக வெங்கையா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக கதவை தட்ட. அப்போ வெங்கையா போலீஸை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. வெங்கையா நினைக்கிறாரு, அந்த மேடத்துக்கு அந்த இடத்த வாடகைக்கு கொடுத்ததும் போதும் நான் படுற பாடும் போதும், இன்றைக்கி மட்டும் அந்த மேடத்தை பற்றி கேட்டாங்கன்னா அந்த மேடத்தை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நம்ம இந்த விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அந்த வெங்கையா நினைக்கிறாரு. அப்போ சரவணன் கதவை தட்ட. அப்போ வெங்கையா வெளியில் வந்துட்டு போலீஸை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வெங்கையா கேட்குறாரு, என்ன சார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, எல்லாமே ஒரு முக்கியமான என்கொயரிக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் உள்ள இடம் யாரோடது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் இது எங்கள் முதலாளி விட்டு, ஆனால் நான் தான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், இதில் கொஞ்சம் போலீஸ் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதில் உள்ள போலீஸ் கேஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தள்ளுபடி பண்ணிடுறேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடம் யாருக்கு நீ வாடகை கொடுத்தேன்னு சொன்னியன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தே நான் உன்னையே விடுவிப்பேன். ஒரு வேளை நீ போய் சொன்னியன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த வெங்கையா சொல்கிறாரு, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இந்த இடத்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ யாருக்கு வாடகை கொடுத்த அப்படின்னு. அப்போ வெங்கையா சொல்கிறாரு, சார் இதோட நீங்கள் 2வது ஆளாக வந்து கேட்குறீங்க, அதனால் நான் சொல்கிறேன், இந்த இடத்த வாடகைக்கு எடுத்ததே வேறு யாரும் இல்லை, ரம்யா மேடம் தான். யாருன்னா இந்த ரம்யா மேடம் வந்து தீபாவோட ஃப்ரெண்டாம். கார்த்திக்கு கூட தெரியுமா, அவங்க தான் அந்த ரம்யா மேடம். அவங்க வந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்னை போலீஸ் கேஸ்லேருந்து விடுவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் அவங்கள பற்றி சொல்கிறேன், நீங்கள் அவங்கள போயிட்டு பார்த்துக்கிடுங்க. எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட அவங்கள பற்றி விசாரிக்கிறது கோவம் வருது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி நான்
உன்னை குறித்த நேரத்துக்கு வர சொல்கிறேன், அப்போ வந்துட்டு நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்ட வெங்காயாவும், சரிங்க சார், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, நீ நேரடியாக வந்து சாட்சி சொல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை விடுவிக்கிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்ட சரவணன் அந்த வெங்காயாவும், சரிங்க, நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரவணன் வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட சொல்கிறாரு, கார்த்தி, நீ சந்தேகப்பட்டது உண்மை தான். இந்த ரம்யாவுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அந்த வெங்கையா வந்துட்டு ரம்யாவை நேரடியாக வந்துட்டு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனத்தோட அந்த சேகர் வந்துட்டு வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ செக்யூரிட்டிக்கிட்ட ஈஸியாக வெங்காய சரவணன் மாட்டிக்கிறாரு. சேகர் சொல்கிறாரு, சார் எதுக்கு சார் என்னை பிடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, நைட்டு இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது, உனக்கு தெரியாதா, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சேகரை வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்றாங்க. அப்போ சேகர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு தான் போனேன், ஆனால் செக்யூரிட்டி என்னை பிடிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு நைட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாதோ அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, அதான் போல மேடம், நைட்டு யாருமே இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி பிடிச்சி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டான். நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, இதுக்காக தான் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் காலையில் வரேன், வந்து எப்படியாவது உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு ரம்யா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சேகர் மறுநாள் காலை வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ரம்யா எப்போ வருவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா வீட்டுக்கு வந்ததோட கார்த்தி ரம்யாட்ட சொல்கிறாங்க, அவங்கள தீபா பார்க்கணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி ரம்யாவை ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திடுறாரு. ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகி கதவை அடிக்கிறாங்க. கார்த்தி, எதுக்கு இப்போ என்னை வந்துட்டு ரூம்குள்ளே போட்டு சாத்துனீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி எதுவுமே சொல்லாமல் வெளியில் வந்துட்டு தீபாட்டேன், தீபா இங்கே பாருங்கள், யாருமே இந்த கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு. தீபா கேட்குறாங்க, என்ன சார் இது, ரம்யா பாவம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அமைதியாக இரு தீபா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் ரம்யா கத்துறாங்க, கதவை திறங்க கார்த்திக் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சேகர்கிட்ட, இங்கே பாரு, இந்த இடத்த விட்டு போனேன்னா அவ்வளோதான், வெளியில் போலீஸ் ரவுண்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ சேகர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ சரவணன் வராரு, கூடவே வெங்காயாவும் வராங்க. அப்போ கார்த்தி கதவை திறக்க ரம்யா வெளியில் வந்துட்டு, கார்த்தி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அங்கே உள்ள எல்லாரையுமே பார்த்துட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, இவங்க எல்லாரும் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி என்ன இது, என்னை கதவை ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திவிட்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்களே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம சேகர் சொல்கிறாரு, மேடம் நம்ம எல்லாருமே தொக்கா மாட்டிக்கிட்டோம், உண்மையை சொல்லிடுங்க மேடம், நாங்கள் எல்லாருமே இப்படி பண்ணோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே சொல்லிடுங்க, இல்லைன்னா எங்களை சும்மா விட மாட்டாங்க மேடம் அப்படின்னு. அப்போ வெங்கையா சொல்கிறாரு, மேடம் என் நிலத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே இவர் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு பதிலாக உங்களை காமிச்சு கொடுக்க சொன்னார், அதான் காமிச்சு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, நல்லா மாட்டிக்கிட்டியா, உங்கள் அப்பாவும் வந்துட்டு உன்னை பற்றின விஷயங்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த இடத்துக்கு அவரும் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததோட ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா நேராக அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அவர் ஃபோட்டோஸையும் டைரியையும் தூக்கி எறிஞ்சு, இங்கே பார்த்தியாம்மா, இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே, இங்கே பாரு, நீ தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல ரம்யா ரொம்ப சோகம் அணிக்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நான் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், சரவணன் உங்களை அண்ணன் மாதிரி நினைக்கிறேன், தயவு செஞ்சு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ எனக்காக வந்துட்டு பாவம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு நேராக ரம்யாவை பார்த்து, அடிப்பாவி, தீபா இத்தனை நாளும் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் அவளை கொலை பண்ணுறதுக்காக நீ இத்தனை தடவை முயற்சி பண்ணியா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால தான் நான் கார்த்தியவே விரும்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொன்னதுனால தான் விரும்ப ஆரம்பிச்சா, நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு யாருக்கும் தெரியாதா என்ன,
அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எச்சரிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியும் ரம்யா பற்றின விஷயங்கள் இப்போ தெரிய வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தீபாவோட கல்யாணத்தை அன்னைக்கு தான் வந்துட்டு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.